வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராச தமிழன். என்னோடு அரங்கத்திற்கு இணைந்திருக்கிறார் நமது நண்பர் திரு கமல் விஜய் அவர்கள் மற்றும் நமது தோழர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் கமல். வணக்கம் சார். என்ன உங்க கட்சி என்ன சலசலத்து போய் கிடக்குது? அவரை தலைவர் வந்திருக்காரு, என்ன சொல்றாரு? என்ன உங்க கட்சியை பத்தி என்ன தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும்ன்றாங்க. என்ன உண்மையா? என்ன ஐயோ ஐயோ இல்ல, இது புரளி அவங்களே கிளப்புறாங்களா? எங்க முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி நீங்க எடுத்துக்குவீங்க? தமிழக வெற்றி கழகம் வந்தோன்னு ஒரு கட்சி அது என்னன்னே தெரியாம வெறும் கூட்டம் கூடுறத மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கட்சி முடிவு செய்ய முடியாது. ஆமா, ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். என்ன அப்படின்னா, இப்ப திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரை விட்டுருங்க, அது இயற்கையா ஒரு கொள்கை அடிப்படையில ஒரு இளைஞர் கூட்டம் வந்தாங்க. அப்படி விட்டுற முடியாது. ஏன்னா நாம் தமிழர் இன்னைக்கு பெருசா எக்ஸ்போஸ் ஆகி உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனா தெரியல எல்லாருக்கும் வெளியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள போக்கஸ் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா வந்த காலத்துல பாத்தீங்கன்னா திரு சீமானவர் பயங்கரமா போக்கஸ் பண்ணாங்க. இப்போ போக்கஸிங் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதானே தவிர பட் அந்த கட்சியில இருக்கவங்க இன்னும் ஒரு பிடியோட தான் இருக்கிறாங்க. இல்ல அதைத்தான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க 100-200 கொடுத்து கூட்டிக்கிட்டு வர்ற கூட்டம் நாம தமிழருக்கு கிடையாது. உண்மைதான் உண்மை. அதே ஒரு இயல்பான கூட்டம் விஜய்க்கு வருது கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு ஆரம்ப காலகட்டம் தானே. அது கொள்கை அடிப்படையில வர்றாங்களோ இல்ல விஜய பாக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்துல வர்றாங்களோ, இந்த கொள்கையினாலதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கமல் விஜய் அவர்களே, உங்க கொள்கை தான் என்ன கட்சியில? நாங்கதான் சொல்லிட்டோம்ல, 5 தலைவர்கள் போட்டாவை வச்சுட்டோம். 5 தலைவர் பேரை ஒழுங்கா சொல்லுங்க பாப்போம். தந்தை பெரியார், ரைட்டு, காமராஜர், வீர வேலு நாச்சியார், சரி, அஞ்சலை அம்மாள், காமராஜர். பரவாயில்ல, ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டீங்க போல தெரியுது. ரைட்டு, நீங்க சரி இவ்வளவு சொல்றீங்க இல்லையா? அஞ்சலை அம்மாளை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். இப்போ பெண் போராட்ட வீரர்னு சொல்றாங்கல்ல, பெண் போராட்ட வீரர் ஏன் வேலுநாச்சியார் இல்லையா? அவங்க தன் ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் பாடுபட்டவங்க தான், இல்லைன்னு சொல்லவே இல்லையே நாங்க. இல்ல, இதுல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நண்பர் கொள்கை தலைவர்கள் தான் சொல்றாரு. அவருக்கு கொள்கைனா என்னன்னாலும் புரிஞ்சிருச்சு. சில தொண்டர்கள்ட்ட கேட்டோம்னா கொள்கைனா என்னன்னு கேக்குறாங்க. தாவேக்கா தொண்டர் கொள்கைக்கு ஸ்பெல்லிங்கே கேக்குறாங்க. ஆமா, ஏன்னா அவங்க சிறுவர்களா இருக்காங்க, ஸ்கூல்ல இருக்காங்க. அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. நம்ம எஜுகேட் பண்ணணும். அறியாத இளம்பிள்ளை பருவம் எல்லாருமே அந்த 16 வயசு ஸ்கூல்ல இருக்காங்க. மீட்டிங்ல நிக்கும் போது இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, நாங்க வந்துட்டோம்ன்றாங்க. சோ இதை தவறும் சொல்ல முடியாது. நம்ம தான் அரசியல் படுத்தி கொண்டு வரோம். நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகுது உங்க எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு. கட்டாயம் நீங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கான தகுதி பாதி பேருக்கு இல்ல, பாதி இளைஞர்களுக்கு இல்ல. 17ல இருந்து 21 வயசு, 18ல இருந்து 28 வயசுக்குள்ளதான் நீங்க எதிர்பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 50ல இருந்து 75 வயசு வரைக்கும் அண்ணன் வரணும்ன்ற எண்ணத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் அப்படின்னா எங்களுக்கு வேலையே கிடையாது. ரைட்டு, வந்தோம், ஜெயிச்சோம், ஆட்சியை பிடிச்சோம், மக்களுக்கு நல்லது செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். ரைட், ஆமா, ரைட். சந்தோஷம். நீங்க ஆட்சியை பிடிச்சு நல்லது பண்ணுனா யாரு நல்லது பண்ணாலும் சந்தோஷம் தானே. இப்ப நான் நல்லது பண்றேன்னு சீமான் வந்தாரு, கமல் வந்தாரு, நிறைய பேர் இந்த வரிசையில வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு கூத்தும் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, டார்ச் லைட்டை வச்சு எரிஞ்சவர் டார்ச் லைட்டை தூக்கி பிடிச்சிட்டு சூரியனை தூக்கி பிடிச்சு போயிட்டாரு. லைட்டை உடைச்சிட்டு. ஆமா, என்ன இவரு அதே மாதிரிதான் இருக்குமோ? அதே நிலையில இவர் திமுகவையும் எதிர்ப்பேன், பாஜகவையும் எதிர்ப்பேன்னு சொல்றாரு. ஆனா பாஜக பக்கம் கூட்டணி போயிருவாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன. ஆமா தலைவரு, இப்ப பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் செய்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை சம்பவத்தினால அவர் நேரம் ஓடி போய் அமித்ஷா காலில் விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. 2 விஷயம் இருக்கு. இவரை புல் பண்ணி கொண்டு வரணும் பிஜேபி விரும்புது. இவர் போறாரோ இல்லையா, அவன் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப பிஜேபியோட பி டீம்ன்றீங்க. அவரை பி டீம்ல ஏ டீம் கூட சொல்லலாம். டீம் கிடையாது, பி டீம் கிடையாது. சரிங்களா? ஏ டீம் கிடையாது, பி டீம் கிடையாது. சரி, என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இப்போ எங்களுக்கு ஒரு பலம் சொல்லலாம்ல. நீங்க இப்ப இருக்கீங்க, என்ன பலம்? உங்க பையனுக்கு ஊட்டுனர் நீங்க தான். உங்களோட ரோல் மாடல் யாரு? உங்க பையன் தான். இருங்க, நான் சொல்றத கேளுங்க. முதல்ல எனக்கு ரோல் மாடல் என் பையன் தான். உங்க பையனுக்கு ரோல் மாடல் நீங்க தானே சார்? சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு, அதாவது எங்களை தடுத்து கொண்டு, அதாவது ஒரு படியில ஏறிக்கிட்டு இருக்கோம், ஒரு 18 படி இருக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு ஏறிக்கிட்டே இருக்கோம், 4ஆவது படி ஏறும்போது தூக்கி விட்டுறேன். அந்த மாதிரி எங்களை வழி நடத்துறதுக்கு
அவர் இருக்காங்க, யாரு தலைவர் இருக்காப்புல, தளபதி இருக்காப்புல. சரி. சரியா, இத வந்து முடக்குறதுக்குன்னு சொல்லி சில பேர் கூட்டணி போடுவாங்க பாத்தீங்களா. இப்ப எங்களுக்கு ஆதரவா பேசுங்க. இப்ப இந்த கரூர் இதுல வந்து ஆதரவா பேசினவங்க டிடிவி தினகரன் அண்ணன் இருக்காரு, சரி, எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்காரு, ஓகே, அண்ணன் சீமா அண்ணன் இருக்காரு, அன்புமணி அவர் பேர் என்ன, அன்புமணி ராமதாஸ் அவர் இருக்காரு. பிஜேபியும் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசினாங்க, ராமதாஸ் இருக்காரு, அன்புமணி தானே பேசினாரு, அதை சொல்லணும்ல நானு. சரி, அன்புமணி இருக்காரு, பிஜேபியில அண்ணாமலை பேசினாப்புல, அங்கிட்டு நயினார் நாகேந்திரன் பேசினாப்புல, மேலிடத்துல வந்து, அதாவது மேலிடத்துல வந்து இப்போதைக்கு அவங்க இருக்காங்க. இது எதுக்காக தெரியுமா? இவங்க எல்லாம் வந்து இப்ப ஆளுகிற கட்சிக்கு எதிர்கட்சிக்காரங்க. இவங்க பூரா உங்களுக்கு ஜால்ரா தட்டுறதுக்காக இந்த வேலையை நாளைக்கு நாங்க ஜெயிச்சிட்டோம்னா இவங்களை ராஜ தமிழர் வந்து சரியான பாயிண்ட பிடிச்சாரு. ஏன்னா இப்ப பிஜேபியோ எடப்பாடியோ அன்புமணியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, திமுகவை வந்து எதிர்த்து பேசணுன்றதுக்காக பேசுறாங்களே ஒழிஞ்சு உங்களுக்கு முழுதா ஆதரவு வந்துட்டாங்க அப்படின்னு உங்களை இப்ப முதலமைச்சரா ஏத்துக்கிறாரா எடப்பாடி? சொல்லுங்க. ஏத்துக்குவாங்க, போயிட போறாங்க, இங்க வந்துருவாங்க எல்லாரும். இப்ப போய் ஒளிஞ்சதுதான் என்ன, திருப்பி நீங்க என்ன வரல, ஒளிஞ்சிருக்கோம்னு நினைக்காதீங்க. நாங்க மெருகேத்தி கொண்டிருக்கிறோம். என்னத்த என்னைக்கு தீபம் டப்புன்னு வெளியே வருதுன்னு தெரியாது உங்களுக்கு. என்ன வெடிக்கும் பாருங்க. சரி, இப்ப நம்ம தாவேகா விஜய் இந்த கதையை விட்டுருவோம். நார்மலா 2026 தேர்தல் எப்படி அமையும், கூட்டணி யாருக்கு அமையும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு ஒரு அனலைஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அவங்களோட எல்லா கூட்டணியும் அப்படியே இருக்காங்க. அதுல இருந்து யாரும் வெளியில வர போறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்காங்க. கண்டிப்பா. இப்ப திமுக கூட்டணி நம்ம வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ வலுவா இருக்காங்க. இப்ப அதுக்கு எதிரான ஒரு கூட்டணி எப்படி அமைய போகுது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா? எனக்கு தெரிஞ்சவரை பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளரா தன்னை அறிவிச்சுக்கிட்டு இருக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கட்சியானது இன்னும் கூட்டணியை தேடி அலைந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, இன்னும் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சரியான கூட்டணியே அவங்க இன்னும் சொல்லல. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரே யாருன்னு தெரியாத அளவுக்கு இவங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு. ஆனா இன்ன வரைக்கும் அதோட பிரதான கட்சியான கூட்டணி கட்சியான என்டிஏவோட முதன்மை அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சியானது இன்ன வரைக்கும் யாரு முதல்வர் வேட்பாளர்ன்றது அறிவிக்கவே இல்லை. சரியான கருத்து. அப்படின்ற பட்சத்துல எப்படி ஒரு திரு எடப்பாடி பழனிசாமியார் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது வந்து இன்ன வரைக்கும் தெரியல. இன்னுமே அவர் வந்து ஒரு கூட்டணியை மேற்கோள் எடுத்து போனார் அப்படின்னா இங்க இருக்கிற முக்காவாசி கட்சியானது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கூட்டணியாகவே தான் கருதப்படுது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்ன மாதிரி இரண்டாம் பட்சத்துல பாத்தீங்கன்னா தாவேகா இருக்குது. மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் திமுக இருந்து பிரிஞ்சு வரும்னு சொல்றாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. அடுத்தபடியே எடுத்துக்கிட்டோம்னா திரு அன்புமணி அவர்களோட பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப பாத்தீங்கன்னா அது 2 துண்டா உடஞ்சு கிடக்குது. அப்பாவுக்கும் பையனுக்கு நடந்த சண்டை இன்னும் ஒரு பெரிய போராவே நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் எப்படி இவங்களுக்குள்ள வருவாங்க, அவங்களோட ஓட்டு சதவீதத்தை எப்படி கொடுப்பாங்கன்றது தெரியல. இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிற பல கட்சிகள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போவாங்கன்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இவர் தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வர் வேட்பாளரா திரு விஜய் அவர்கள் இருக்காரு. விஜய் அவர் என்ன சொல்றாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்ப அவர் எப்படி கூட்டணி கொண்டு வருவார்? இப்ப பிஜேபியை பொறுத்த அளவுக்கு விஜய் முதல்வர் வேட்பாளரோ எடப்பாடி முதல்வர் வேட்பாளரோ அவங்கள பொறுத்த அளவுக்கு அது மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீத வாக்கோ இல்ல சீட்டோ பெறணும் அப்படிங்கறது அவங்களோட நோக்கம். இப்போ எடப்பாடி வந்து விஜய வந்து ஏத்துக்கிறேன், நான் முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறேன், இல்ல ஒரு 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சரா இருங்க, 2.5 வருஷம் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வந்தது அப்படின்னா பிஜேபி, அதிமுக, டிடிவி தினகரன், பாமக, தேமுதிக எல்லாரும் ஒரு கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குல்ல. நீங்க சொல்றதை பார்த்தா 2.5 ஆண்டுகள் நான் 2.5 ஆண்டுகள் நீ அப்படின்றப்ப ஒருத்தரை கவுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அங்க நடக்குமே தவிர கரெக்டான மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரவே வராது. ஏன்னா இது எங்கேயுமே கிடையாது, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இல்ல பீகார்ல எல்லாம் அந்த மாதிரி ஃபார்முலா நடந்திருக்கு, ஆனா தோல்வியே தான் தழுவி இருக்கு. நல்லா பார்க்கணும், ஏன்னா நமக்கு ரிசல்ட் தான் மெயின். நமக்கு என்னதான் நீங்க பகுத்து உண்டு வாழ்ந்தாலும் அங்க வந்து உயிரை வந்து கொண்டு வர முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு அரசியலை பொறுத்தளவு. அப்ப இந்த கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்ல. திரு சீமான் அவர்கள் கணிசமான ஓட்டை பிரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா திருப்பி திராவிட முன்னேற்ற கழகமானது தனது ஆட்சிக்கு வரும்ன்ற சிச்சுவேஷனை தான் இப்ப கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதுதான், அதாவது
இந்த கூட்டணி அமையல அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு 99% வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா Confirm தான் திமுக சொல்லலாம். எதிர்ப்பு ஓட்டு தான் சீமானோட ஓட்டு, கண்டிப்பா திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு தான் இப்ப விஜயோட ஓட்டு, திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு தான் அதிமுக ஓட்டு, பிஜேபி ஓட்டு, டிடிவியோட ஓட்டு. சோ எல்லாரும் ஸ்பிளிட் பண்ணி பிரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா 230 தொகுதி சாலிடா திமுக வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றதுல நான் அதுதான் நடக்கும். நான். ஏன்னா இவர் திரு விஜய் அவர்கள் வந்து பிரிக்கிற ஓட்டானது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தோ அவர் பிரிக்க போறதே கிடையாது. ஏன்னு கேட்டா பெரும்பாலானோர் வந்து வாக்குகளே இல்லாத உறுப்பினர்களை கொண்டுள்ளது தமிழக வெற்றி கழகமான. ராசதமிழன் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து டிஎம்கேல இருக்காரு, யாரு அப்பா இருக்காங்க டிஎம்கேல, ரைட், அம்மா இருக்காங்க டிஎம்கேல. அப்ப பையன் வந்து விஜய் ரசிகர் அப்படின்னு நீங்களா சொல்லிக்கிறது. சொல்றத கேளுங்க சார், அவர் விஜய் ரசிகரா இருக்காப்ல. அப்ப பையனுக்காக அப்பா ஏன் ஓட்டு போடக்கூடாது, ஏன் ஓட்டு போடக்கூடாது? திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும் சொல்றீங்க. ஓட்டு சார் சொல்ற பார்த்தா 230 தொகுதியிலுமே அவர் தான் ஜெயிப்பாரு. இல்ல, நீங்க சரியான கூட்டணி அமையலைன்னா நான் இன்னைக்கு இந்த விவாதத்துல நான் சொல்றத எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திருப்பி இதே விவாதத்துல நம்ம 3 பேரும் கலந்துப்போம். கண்டிப்பா. நீங்க வந்து இப்ப வந்து டிடிவி தனியாக நிக்க போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம், தாவேகா தனியா நிக்குது, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தனியா நிக்கிறாங்க, சீமான் தனியா நிக்கிறாங்கன்னா இவங்க பிரிக்கிற ஓட்டுகள் அனைத்தும் இந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டையும் திமுகவுக்கு எதிரான ஓட்டையும் 4ஆ பிரிக்கிறாங்க. சோ சுலபமா திமுக வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இந்த தடவை தொகுதிகள் வந்து அதிகமா இருக்குமே தவிர, ஆனா வாக்குகள் சொற்ப வாக்கு வித்தியாசத்துல கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஜெயிக்கும். இந்த மாதிரி கூட்டணி பிரிப்புனால கண்டிப்பா நடக்கும். தமிழக வெற்றி கழகத்தோட பாதிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயமாலாம் திமுக வெற்றியை தடுக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் வந்து இப்ப வந்து டிடிவி என்ன சொல்றாரு, நான் அதிமுகவை ஏத்துக்கிறேன், ஆனா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாரு. இப்ப இந்த ஃபார்முலாவுக்கு அவர் ஒத்து வந்துட்டாருன்னா தாவேகா எல்லாம் இணைந்த ஒரு மிகப்பெரிய கூட்டணி, திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டணி அமைகிறது பிரகாசமா. ஆனா இது அனைத்தையும் கெடுக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி நபரின் ஈகோ தான் தடுக்குது. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவர் எடப்பாடி அவர்கள் வந்து என்ன தன்னோட நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக, ஏன்னா இவங்க எல்லாம் திருப்பி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவர் தூக்கி கீழே போட்டுருவாங்க. இவர் என்ன செஞ்சாரோ அதே வினை வந்து அவருக்கு ஆற்றப்படும்ன்றனால அவரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கதான். இல்ல, எடப்பாடி பழனிசாமி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி கேர்ஃபுல்லா இருக்க போறாரு? அதாவது கட்சி என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க எத்தனை ஆண்டுகளா ஆட்சி, அதனாலதான் அவரு வந்து தூது விட்டுக்கிட்டு இருக்காரு. திரு சீமான் அவர்களுக்கோ திரு தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களுக்கு இன்னும் தூது விட்டு கொண்டிருக்கும் ஒரே ஒரு கட்சின்னு கேட்டீங்கன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எடப்பாடியார் தலைமையில். ஆனா இப்ப விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வரா ஏற்றுக்கிட்டு அங்க இந்த ஒரு கூட்டணிக்கு போனாருன்னா விஜயோட அரசியல் அதோட அஸ்தமனமாகி கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவர் அதனாலதான் அவர் முன்னாடியே முந்திக்கிட்டாரு. தன்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுக்கிட்டு தான் அவர் மாநாட்டை அறிவிச்சாரு. அவரோட நிலைப்பாடு கரெக்டா இருக்குது. ஆனால் அவங்க சொன்ன கொள்கை இருக்குது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அதை கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? நீங்க சொல்ற 2 வருஷம் அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னு கேட்டா இவங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும், இவங்களை அவங்க ஏமாத்திடுவாங்கன்றது நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால இவர் அந்த விஷயத்துக்கு போக மாட்டார். தன்னை கூட இருக்கவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியோ, ஒரு 3 அமைச்சர் பதவியோ, ஒரு 5 அமைச்சர் பதவியோ தனது அமைச்சர் பதவியில வேணா அங்க வைக்கிறதுக்கு வச்சுக்கலாமே தவிர மத்தபடி அவங்களுக்கு வந்து முதலமைச்சரை பிரிச்சு கொடுக்கறோன்றது வந்து வாய்ப்புகள் எல்லளவும் இல்லை. அப்ப விஜய் வந்து இந்த கூட்டணியில் இடம்பெறுவது சந்தேகமாக சாத்தியமற்றது. ஆனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது இப்ப சமீப செய்திகள் வருது. என்னன்னா ஏடிஎம்கேவை விட்டுட்டு பிஜேபி, டிடிவி, பாமக, தேமுதிக, விஜய் அப்படிங்கிறது முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை இவரு திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அதை முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் வந்து வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கலாம் அவர் சொல்லிட்டாரு. சோ ஹி அக்செப்டட். அந்த விஷயத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு. அடுத்தப்பட்ட நடவடிக்கை பாத்தீங்கன்னா தேமுதிக கண்டிப்பா பிஜேபி ஆல்மோஸ்ட் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா பிஜேபிக்கு என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தால வேற யாரும் வாங்க, நாங்க உங்களை கொண்டு போய் வச்சுக்கோ, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னு, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அது ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? காங்கிரஸோட கொள்கைகளும் நல்லா இருக்கும் தெரியும். சில பேர்லாம் அந்த காலத்துல எல்லாம் காமராஜர், கக்கன் இவங்க எல்லாம் இருந்த காங்கிரஸ் எல்லாம் இருந்துச்சு. காங்கிரஸ் அங்க மேல இருக்கவங்களுக்காண்டி ஓட்டு இல்ல. நீங்க சொன்னீங்களே காமராஜர், கக்கன் இவங்களுக்காக இருந்த ஓட்டு தான் தமிழ்நாட்டுல இந்திரா காந்தி ஓட்டு போட மாட்டீங்களா? அப்படி கிடையாது, அதான் பிரச்சனைங்க. ராஜீவ் காந்திக்கு ஓட்டு போட மாட்டீங்களா? கிடையாது. காங்கிரஸ்ங்கிறது இம்மெட்டீரியல். அவங்க வந்து எல்லா தொகுதிகளும் ரொம்ப பலம் இழந்திருக்காங்க. திமுகவை வந்து அப்படியே ஒட்டிட்டே வந்து அவங்க ஏதோ சீட்டுகள் இல்ல உண்மைதான். வெளியில வந்து எந்த கூட்டணிக்கு போவாங்க? வெளியில வந்து டிவிகேக்கு கூட கூட்டணி வரலாம்ல. டிவிகேக்கு வர்றதுனால அவங்களுக்கு என்ன பண்ணி, நீங்க வந்து டிவிகேவோட வந்தா நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மை எங்கேயுமே கிடையாது. இரண்டாவது இடமாவது வரலாம், அவ்வளவுதான் பண்ண முடியல. இது ஒரு விஷயங்கள் வந்து அரசியல் பரிசலாக நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகமானது அழகாக போய் அங்க இவர் இருக்காரு இல்லைங்களா, ராகுல் காந்தி, அவர்களை போய் மறைமுகமா பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை உருவானது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான காரணம் இவர்கள் வந்து அங்க போய் அடிக்கோட்டிட்டு வந்துட்டாங்க. சோ காங்கிரஸும் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சேர்றதுக்கான வாய்ப்புகளையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. வருகின்ற டிசம்பர்ல இது அப்பட்டமாக தெரியும் எல்லா விஷயம். இது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கூட்டணி அமைப்புகளும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான கூட்டணி, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னும் பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீடுன்றது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, we are separate, நாங்க எங்க தலைமையில நாங்க கொடுக்கறத அவங்களுக்கு முடிஞ்சா போட்டியிடுங்க, இல்லாத பட்சத்து எங்க சின்னத்துல தான் நீங்க போட்டியிடுங்க கொள்கைக்கு வந்துட்டாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தான கொள்கைகள் வேறு மாதிரி போயிட்டு இருக்கப்ப அதுல இருக்க கட்சிகள் ஒருவேளை பிரிஞ்சு விஜயை நோக்கி வந்தால், இப்ப அதானே சொல்றேன் சார். அது என்ன பேசுறீங்க, நீங்க தலைவர் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின், ரைட்டு. அதுக்கு அடுத்து அவரோட பையன் வர்றான், வாழையடி வாழையா தான் வராங்க. காங்கிரஸ்காரனுக்கு ஒருத்தனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல இல்லைங்க. நீங்க சொல்ற கருத்து சரி. இப்ப எம்பி சீட் கொடுத்திருக்காங்க காங்கிரஸுக்கு, அங்க வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கறத தாண்டி ஒரு எம்பிசியாவது அங்க இருந்ததுனால இருக்காங்க. இப்ப ஏடிஎம்கேவோட வந்து அவங்க எம்பியா கூட ஆயிருக்க முடியாதுல்ல. அதை பாருங்க எங்க போயிட்டாரு. நீங்க எடப்பாடி வந்து அந்த கட்சியை வந்து நலிவடைய வச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த கட்சியை நசுக்கிட்டு அவரோட ஈகோனால அதிமுக வந்து ஆட்சிக்கே வரலைனாலும் பரவாயில்ல, அவர் வந்து பொதுச் செயலாளரா இருக்கணும், அதுதான் அவரோட அவரோட கருத்தை ஏற்கனவே சொல்லிட்டாரு சார். எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஜெயிக்கிறத பத்தி தன்மானம் தான் முக்கியம். கரெக்ட், நாங்க ஜெயிக்கிறத பத்தி நாங்க யோசிக்கிறோம். என்ன அர்த்தம்? அப்படி இருக்கிற ஒரு கட்சியோட காங்கிரஸ் எப்படி வந்து கூட்டணிக்கு வருவாங்க, இல்ல மற்ற கட்சிகள் எப்படி கூட்டணி வருவாங்க? நீங்க சொல்றதுல உடன்படுறேன். அந்த மாதிரி கட்சியோட அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அவங்க போறாங்க. அது ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்துல இன்னொன்னு, திரு விஜய் அவர்கள் தன்னோட தலைவர்கள் காட்டுறப்ப திரு காமராஜர் அவர்களையும் வந்து முன்னிறுத்தி இருக்கிறார். அப்படின்றப்ப இந்த இரண்டு கொள்கைகளும் ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொள்கையும் கூட்டணியும் ஒரு சேர இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கூட்டணி எப்படி அமையுது அப்படிங்கறத நம்ம இன்னொரு விவாதத்தில் நம்ம கண்டிப்பாக. இதுவரை அரங்கத்திற்கு வந்து எங்களது அரங்கத்தை சிறப்பித்தமைக்காக இருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.